தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசாயா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல்,
வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு சேர்ப்பார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, தேவரீர் இந்த ஆராதனை என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோல் உமது தாடியும் என்னை தேற்றும். சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தி ஆயத்தப்படுத்துகிற ஒரு தெய்வத்தை, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தெய்வத்தை, ஓ மாற்றமில்லாத ஒரு தெய்வத்தை, மறவாத ஒரு தெய்வத்தை, தாய் போல தேற்றுகிற ஒரு தெய்வத்தை, தந்தை போல சுமக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அவர் ஆராதனைக்கு உரியவராய், ஆராதனைக்கு பாத்திரராய், ஆராதனையின் தெய்வமாய் இந்த காலையிலே நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் ஒருவராய் சாவாமை உடையவர், ஜபத்தை கேட்கிறவர், ஆராதனையை அங்கீகரிக்கிறவர், ஆராதனையின் நாயகராய் இருக்கிறவரே, ஆராதனையின் நாயகராய் இருக்கிறவரே. எல்லாரும் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி, கர்த்தாவே இந்த நல்ல பரிசுத்த ஆராதனையிலே முழு ஆவியோடு முழு பலத்தோடும் ஆண்டவரே உம்மில் அன்பு கூற, அவர் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள எல்லா உற்சாகத்தோடு ஆர்ப்பரிப்பின் சத்தம், எக்காலத்தின் சத்தம் தொனிக்கப்பட எல்லா வாயை திறந்து சோத்திர பண்ணுவோம். எந்த கண்மலையான தேவனே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி இந்த பாடலை என்னோடு இணைந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எல்லா வாயை திறந்து ஸ்தோத்திர பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி உற்சாகத்தோட ஏக மனதோட ஒரு மனதோட, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை தட்டி, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒரு முறை கூட, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி, நிழலில் கடந்த ஒரு வாரம் முழுவதுமாக நம்முடைய சிறகுகளினாலே ஆண்டவர் தூயவர், தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே, துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, உமக்கு ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி, தன் பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் நலனானி. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
கரங்களை தட்டி உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எஸ் லார்ட். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசுவே, ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி ஆராதனை உமக்கே. கரங்களை தட்டி சொல்லுவோம், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நம்முடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அசைவுகளிலும் இந்த தேவன் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். தீங்கை காணாதிருப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறார், நீ கையிட்டு செய்கிற வேலை இந்த வாரத்தில் நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உங்கள் அலங்கத்துக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்க நான் ஆசைப்படுகிறேன். உங்கள் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கும் என்று ஆவியானவர் உரைக்கிறார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உன் மாப்பு செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் அலங்கத்துக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சியின் ஆரவார சத்தத்தை கேட்பாய். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தர் கடந்த ஒரு வாரம் முழுவதும் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் குடும்ப வாழ்க்கைக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த கர்த்தர் நல்லவராக இருந்தார், வல்லவராக இருந்தார், போதுமானவராக இருந்தார். எனக்காக அவர் யுத்தம் பண்ணினார், எனக்காக பரிந்து பேசினார், என்னுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கினார். ஆறுதலின் தேவன் என் கூட இருந்தார். என்னுடைய நெருக்கமான சூழ்நிலைகள், என்னுடைய நெருக்கமான சூழ்நிலைகளில் என் தேவன் எனக்கு கூட இருந்தார். எல்லா வாயை திறந்து சொல்லுங்க, கடந்த ஒரு வாரம் முழுவதும் என் அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதித்தார். என் சரீரத்தில் ஏற்பட்ட எல்லா பலவீனங்களில் இருந்து என்னை விடுவித்தார். என் குடும்பத்துக்கு சமாதானத்தை அருளினார், என் குடும்பத்துக்கு ஆறுதலை அனுப்பினார். தேவ கரம் என்னோடு கூட இருந்தது. அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா, அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆனந்தமே. அப்பாவை நினைக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எல்லா வாயை திறந்து சொல்லி பாடி ஆண்டவர் நாமத்தை ஆர்ப்பரித்து பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல சேர்ந்து பாடலாமா? சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி
நடத்துகிறீ. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. குஞ்சிகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. கூப்பிடு காக்கை குஞ்சிகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களை மிகவும் நேசித்து மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை, எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடாரம் மறைவில், தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடாரம் மறைவில், கூடாரம் மறைவில் மறைக்கின்றே. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளமெல்லாம் பொங்குதையா. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, அவர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவர். இந்த காலையிலே ஒருவேளை வெறுமையாக வந்திருக்கலாம், தட்டின இடமெல்லாம் தோல்வி மேல் தோல்வி என்று வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது. உங்கள் வாழ்விலை அவர் யாபேசனுடைய எல்லைகளை விரிவுபடுத்தினது போல் அவர் விரிவுபடுத்த விரும்புகிறார். உங்களுக்குள்ளே ஒரு ஆர்ப்பரிப்பின் சத்தம், ஒரு பேரானந்தத்தின் சத்தம், ஒரு இடிமுழக்கத்தின் சத்தத்தின் வார்த்தையே, நீ பயப்படாதே, நான் உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் செய்வேன். பயப்படாதே, நான் உன் தேவனாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியான கர்த்தர் என்று சொல்லுகிறார். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இந்த வாரத்தில் உங்கள் என்ன தேவைகளோ, உங்களுடைய என்ன தேவைகளோ, தேவைகளை கர்த்தர் சந்தித்து நடத்தி ஆதரிக்க விரும்புகிறார். அப்படி யாரும் மௌனமா இருக்காதீங்க, வாயை திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே நான் ஒரு தாகத்தோடு வந்திருக்கிறேன், நான் ஒரு தேவையோடு வந்திருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற பிரயாசங்களை நீ உமக்கு நன்றாக தெரியும். என் கண்ணீரை எல்லாம் உங்க துருத்தியில சேர்த்து வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய வீடு கட்டுமான பணியில அநேக தேவைகள் உண்டு, பிள்ளைகளை படிக்க வைப்பதில் அநேக தேவைகள் உண்டு, ஆவிக்குரிய வாழ்வில் நான் அநேக நிலையில் பின்தங்கி இருக்கிறேன். என்னுடைய பரிசுத்த வாழ்க்கை இன்னும் பரிசுத்தமாக்கி தாரும். என்னுடைய விசுவாச வாழ்க்கையை ஆண்டவரே அதிகரித்து தாரும். என் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போக கூடாது. அப்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி வாயை திறந்து சொல்லுங்க, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையை மாத்திரம் நம்புவேன். வாயை திறந்து சொல்லுங்க, 100க்கு 100 உம்மையே நம்புவேன். அப்படி எல்லாரும் பரத்துல நம்முடைய வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து சொல்லுங்க, எனக்கு ஒத்தாசை வர பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரனை போல சொல்லுங்க. அப்படியோ ஆண்டவர் கரத்துல எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, நம்புவேன் ஏசுப்பா, நம்புவேன் ஏசப்பா, உம்மை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோமா? நம்புவேன் இயேசுவை, உலகத்தை அல்ல ஆண்டவரே, நம்புவேன்
இயேசுவை கரங்களை அசைத்து சொல்லலாமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. கரங்களை அசைத்து அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. இணைந்து சொல்லலாமா? அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? நம்புவேன் இந்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரு, என் கடனிலிருந்து என்னை மீட்டுக் கொள்ளுவாரு, என் வியாதியிலிருந்து என்னை விடுவிப்பாரு. உவே இயேசுவை கரங்களை உயர்த்தி நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. வாலாக்காமல் தலையாக்க, கீழாக்காமல் மேலாக்க, நரை மட்டும் என்னை சுமக்க அவரை மாத்திரம் நம்புவேன் என்று சொல்லி அவர் பாதத்தை நோக்கி பார்ப்போம். நல்ல பிதாவே, நல்ல ஆராதனைக்காய் சோத்திரம். நல்ல ஆண்டவரே, பாடல் ஆராதனைக்காய் நன்றி. தொடர்ந்துள்ள பகுதிகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். இந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கவனியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்கள் நம்மில் செய்ய போகிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனம் 21. ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். மகா பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற எங்கள் பரமபிதாவே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைப்பொருளை பரிசுத்தாவியானவர் வெளிப்படுத்தித்தார். சுயமான எந்த வார்த்தையும் அடிய நாவில் வரவே கூடாது. அடிய நாவின் மேல் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளும். இது மக்களுடைய வாழ்வில் ஒரு பேரானந்தத்தையும் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதத்தையும் அனுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் ஜெபம். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. கிறிஸ்துவின் ஜெபம். இந்த நல்ல காலை வேளையிலே கவனமாக நீங்கள் இந்த வார்த்தையை கவனிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஜெபம். உலகத்தில் ஜெபம் என்பது அநேகருடைய வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்திருக்கிறது. ஜெபம் என்பது உயர்வை கொண்டு வந்திருக்கிறது. ஜெபம் என்பது அநேகருடைய வாழ்க்கையை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு சென்றிருக்கிறது. அப்படி ஜெபித்த அநேகரை பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கலாம். அப்படி எல்லா நிலைகளுக்கும் ஒரு மாதிரியாக மாறின ஒரு இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபத்தை குறித்து இன்றைக்கு 7 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆங்கிலத்தில் இப்படி ஒரு வாசகத்தை சொல்வார்கள், the prayer bring victory. ஜெபம் வெற்றியை கொண்டு வரும் என்ற தலைப்பிலே இந்த காலையிலே தேவ சத்தத்துக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். இயேசுவினுடைய வாழ்வு நமக்கு எல்லா நிலைகளிலும் மாதிரி. இயேசுவினுடைய ஊழியம் நமக்கு எல்லா நிலைகளிலும் மிக மிக
எடுத்துக்காட்டாக இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் ஒன்றாவதாக இயேசு ஞானஸ்தானம் பெறுவதற்காகவே தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து தேவ பாதத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஊழியத்தை தொடங்குகிறதை பார்க்கிறோம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்தானம் பெற்ற பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. நல்ல புரிந்து கொள்ளுங்கள், இந்த இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கும் பொழுது 12வது வயதில் அவர் தேவாலயத்தில் வைத்து காணாமல் போன நாள் முதல் மறுபடி இயேசுவை இந்த பைபிள் எடுத்து காட்டுகிற இடமாகும் 30வது வயது. எத்தனை வயசு? 30வது வயது. இந்த 30வது வயதில் இயேசு ஞானஸ்தானம் பெறுவதற்கு அவர் யோர்தானுக்கு வருகிறார். யோர்தானுக்கு வருகிற இடத்தில் ஒருவனோடு சம்பாஷணை பண்ணுகிறார். நீர் எனக்கு ஞானஸ்தானத்தை கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் திருப்பி சொல்லுகிறார், உங்களுடைய காலில் போட்டிருக்கிற பாதரட்சையே அவிழ்ப்பதற்கு நான் யார் இல்ல, தகுதியற்றவன். அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு. அல்லேலூயா. அப்படி இயேசு ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ரோல் மாடலாக மாறினார். ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்காதவர்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த காலையிலே இயேசுவினுடைய ரோல் மாடலை நீங்க மறந்து விடக்கூடாது. இயேசு ஞானஸ்தானத்தின் மாதிரிகை என்பதை சபைக்கு முகவுரையாய் சொல்லுகிறேன். அப்படி ஞானஸ்தானம் எடுத்த இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அதனால் ஒரு இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவருக்கு ஜெபம் இருக்குமையானால் இயேசுவை பின்தொடர்கிற, இயேசுவோடு வாழ்கிற உங்களுக்கும் எனக்கு என்ன தேவை சொல்லுங்க? ஜெபம் தேவை. அல்லேலூயா. அப்படி இயேசு ஜெபம் பண்ணின பொழுது உலகத்தில் நடக்க இதுவரையும் நடக்காத ஒரு சம்பவம், வானம் திறக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னைக்கு காலையிலே இயேசு ஜெபம் பண்ணி வானம் திறந்தது உண்மை என்றால் இன்னைக்கு பகிரங்கமாக சொல்லுகிறேன், நீங்கள் பலதை குறித்து வேதனைப்பட்டு பல காரியங்கள் நடக்குமா நடக்காதா என்று கண்ணீர் வடித்து துக்கித்து இருக்கிற உங்களை பார்த்து இயேசு ஜெபம் பண்ணின பொழுது வானம் திறந்தது உண்மைன்னு சொன்னா, உங்களுடைய ஜெபத்தினாலே, உங்களுடைய வேண்டுதலினாலே, உங்களுடைய ஊக்கமான ஜெபத்தினாலே உங்களுக்காக வானம் திறக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்படி வானம் திறக்கப்பட்டதை இந்த வேதம் நம்மை பார்த்து சொல்லுகிறது. அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. ஒரு ஆளு லூக்கா 3:22. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர்கள் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம். ஒருவன் ஜெபிக்கிறவனாக இருந்தால் அவனுக்காக இந்த உலகத்திலே வானம் திறக்கப்படும். ஜெபிக்கிறவனாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவருடைய ரூபம் புறாவை போல அவன் மேல் இறங்கி வரும். ஒருவேளை இந்த காலையிலே ஜெபிக்கிற ஒருவனுடைய பட்சத்தில் தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார், வானம் திறக்கப்படும். ஜெபிக்கிறவனோடு ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் ரூபமாய் அவர் அவனில் இறங்கி வருவார். அப்படி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஜெபிக்கிற ஒருவனோடு உங்களுக்காக ஆண்டவர் இயேசுவுக்கு போல வானத்தை திறப்பார். ஜெபிக்கிறவனுக்கு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஜெபிக்கிறவனுக்கு இவன் இவள் என்னுடைய நேசகுமாரன் குமாரத்தி என்று கட்டளையிடுவார். 2 மாசத்தை முடிச்சு 3ஆம் மாசத்துல சபை பயணிக்கிறது, விசுவாச குடும்பம் பயணிக்கிறது. நீங்க என்னென்ன காரியத்துக்கு ஜெபித்து இனி இந்த ஜெபத்துக்கு பதில் வரையில்லை என்று கவலையோடு உட்கார்ந்து இருப்பீர்கள் என்றால், இயேசு ஒரு நல்ல ஜெபத்திற்கு ஒரு மாடலான ஒரு தேவ மனுஷன். ஆதலால் இந்த இயேசுவிடத்தில் ஜெபிக்கிறவன ஆண்டவர் ஜெயம் பெறுவ செய்வார். கரங்களை தட்டி ஆதலால் இன்னைக்கு காலையில ஒரு பொருத்தனை பண்ணுவோம். இதுவரை நான் ஜெபிக்காம, இதுவரை நான் தனியாக,
இதுவரை குடும்பமாக, இதுவரை சபையாக ஜெபிக்காதவர்களாக இருப்பேன் என்றால், ஆண்டவரே இன்னைக்கு முதல்ல என் ஜெப வாழ்வை தட்டி எழுப்புவேன். அல்லேலூயா. ஒரு 3.5 வருஷ ஊழியத்தில் இயேசு நமக்கு ஒரு பெரிய மாடலான மனிதன். ஏனென்றால் அவர் ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரன். அவரை பின்தொடர்கிற, ஃபாலோ பண்ண விரும்புகிற சபையோடு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். அதை லூக்கா 6ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமே. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சமூகத்தில் வளர்வதற்கு, இந்த ஊழியம் தழைத்துவங்குவதற்கு, இந்த உலகம் முழுவதாக பரவலாக இயேசு தம்முடைய சீசர்களை உருவாக்குவதற்கு ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு இரவு முழுவதும் தூங்காமல் கர்த்தராயிருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினார். 2 பன்னிருவரை உருவாக்குவதற்கு முன்னமே ஒரு இரவு முழுவதும் ஜெபித்தார். ஒரு ஆண்டுல எவ்வளவு தூக்கம் நமக்கு இருக்கு தெரியுமா? ஒரு ஆண்டு எவ்வளவு தூங்கி தூங்கி நம்ம வாங்கினது 2 காரியம். 1 வியாதியை வாங்கினோம், 2 தரித்திரத்தை வாங்கினோம். 1 வியாதியை வாங்கினோம், 2 தரித்திரத்தை வாங்கினோம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சபையோடு சொல்லுகிறார், ஒரு ராஜ்யத்தின் கனமான பணிக்கு ஒருவரால் எந்த காரியமும் செய்ய முடியாது என்று அறிந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய ராஜ்யத்தின் கனமான பணிக்காக, இந்த ராஜ்யத்தினுடைய பணி உலகமெங்கிலும் வியாபரிக்கும்படிக்காக ஒருவர் தனித்து ஒரு மலையில் மேல் ஏறி அவர் முழுவதும் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் கேட்கிறார், மகனே, இந்த 2026ஆம் ஆண்டு 3ஆம் மாதத்தில் நின்று ஆண்டவர் கேட்கிறார், உங்கள் ஜெப வாழ்வு எங்கே இருக்கிறது? தனித்து ஜெபிக்கிற ஜெபம் வாழ்வு நம்மகிட்ட இருக்கிறதா? இந்த இயேசுவை போல மலையில் சென்று ஜெபிக்கிற ஒரு ஜெப வாழ்வு இருக்கிறதா? இயேசு தனித்து மலையின் மேல் ஏறி அவர் ஜெபம் பண்ண தொடங்கினார். ஜெபம் முடிந்து 12 பேரை தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக தெரிந்து கொண்டார். அவங்கள பேரை சொல்லி சொல்லி முத்தமிட்டு இந்த ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒருவேளை இந்த 12 பேரில் ஒருவன் முத்தம் செய்து காட்டிக் கொடுத்தான், ஒருவன் தள்ளி சொன்னான், ஒருவன் சந்தேகப்பட்டான். ஆனா இந்த 12 பேரை தன்னுடைய மார்போடு சேர்த்து கொண்டார். ஆமை சொல்லுங்க. இந்த 12 பேர் 70ஆக 120ஆக இன்னைக்கு இந்த சபை நிரம்பி தக்க விதத்தில், உலகம் நிரம்பத்தக்க விதத்தில் ஒரு பெரிய சீஷத்துவத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அதற்கு பின்பலாம் அவர் முழுவதும் ஜெபித்தார். இன்னைக்கு குடும்பத்தில் தரித்திரம், குடும்பத்தில் வேதனை, குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் கண்ணீர், பல போராட்டத்தின் மத்தியில் வந்திருக்கிற சபையாரை பார்த்து இயேசு உங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக மாறி நின்று சொல்கிறார், அவர் முழுவதும் ஜெபித்தார். ஆமை சொல்லுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த மாதத்தில் ஒரு முழிஇரவு ஜெபம் இந்த சபையில் ஸ்டார்ட் ஆக்கப்படும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு ராத்திரியில, இந்த பகல் வேளையில ஆவியானவர் சபையோடு சொல்கிறார், அவர் முழுவதும் ஒரு ஜெபித்த ஜெபம், அவர் உருவாக்கப்பட்ட சீஷர்கள், அதிலும் எக்ஸ்பிரஸ்லி ஆண்டவர் நம்ம ராஜ்யத்துக்கு அவர் கூட இருந்து அவர் முத்தமிட்டு அவர் காட்டிக் கொடுத்த தோமாவை பரலோகம் அனுப்பினது. இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறாரு, ஒரு இரவு தேவ பாதத்தில் ஜெபிக்க சபை தயாரா? சபை முன் வந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தனிநபராக ஆண்டவரிடத்தில் வந்தீங்கன்னா, உங்க பட்சத்தில் நீங்கள் உலகத்தை அசைப்பீர்கள், உலகம் உங்களால் அசைக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் 2ஆவதாக இயேசு 12 சேர்த்துக் கொள்வதற்கு முன்பதாக யாராக மாறினார்? முழுவதும் ஒரு ஜெப வீரனாய் இயேசு மாற்றப்பட்டார். 3ஆவதாக வாசிக்கலாம், யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 15. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 15. ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி கரங்களை தட்டி. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், உலகத்தில் யார் உங்களை உயர்த்தானா அவன் தான் உங்களை கீழே கீழே தூக்கி போடுவான்.
அதனால உலகத்துல யார் உங்களை உயர்த்துக்கிறாங்களோ அவங்கள ஜாக்கிரதையா நடந்துக்கிடணும். இன்னைக்கு காலையில சொல்லுகிறேன், ஏசப்பாவை யாராக முயற்சித்தாங்க? ராஜாவாக மாற்ற என்ன பண்ணாங்க? பிளான் பண்ணாங்க. அவர் ஆவியில் அறிஞ்சிட்டார், இல்லே இவனு ராஜாவாக்குனா நம்ம ஜாலி முடிஞ்சோம். அவர் அங்கிருந்து மாறி தனித்து மலையில் மேல் ஏறி அவர் ஜெபம் பண்ண தொடங்கினார். யார் உங்களை உயர்த்தி வைப்பேன்னு வாக்கு கொடுக்காங்களோ அவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லாமலே போயிடும். ஒரு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ராஜாவாக்கணும், கர்த்தர் உங்களை உயர்த்தணும், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும், கர்த்தர் உங்களை உயர்த்தி கனம் பண்ணணும். ஆதலால் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு ஆவியானவர் உரைக்கிறார். காதுள்ளவன் ஒரு ஆள் உங்களை உயர்த்திட்டான்னு சொன்னா கண்டிப்பா உங்களை கீழே தூக்கி போட்டுருவான். உங்களை உயர்த்த வேண்டியது யாரு? ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களை உயர்த்தணும். ஆமே. உங்களை உயர்த்துவதற்கு இயேசுவை போல தனியா ஜெபம் பண்ண ரெடியா? ஆமே. இன்னைக்கு சபையோடு கர்த்தர் கேட்கிறார், விசுவாச குடும்பங்களோடு கேட்கிறார், உனக்கு எவ்வளவு நன்மையை நான் செய்தேன் தெரியுமா? எவ்வளவு உயர்வை செய்தேன் தெரியுமா? உன் குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு எவ்வளவு உயர்வை தந்தேன் தெரியுமா? கர்த்தர் இந்த காலையில் நீங்க டிகிரி படிக்க நினைச்சிட்டு உங்களால் முடியல, அன்னைக்குள்ள எந்த சோர்ஸும் வரல, ஆனால் உங்களை பிள்ளைகளை டிகிரி படிக்குவதற்கு, மாஸ்டர் டிகிரி படிப்பதற்கு, உங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு உங்க கையில் பணத்தை தந்தார். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆனால் இந்த கர்த்தர் இடத்துல தனித்து ஜெபம் பண்ண உங்களால் முடியாது. மொபைலில் எவ்வளோ நேரம் செலவழிக்கிற சகோதரி, மொபைலில் எவ்வளோ நேரம் நீங்கள் நேரத்தை செலவழிக்கிற சகோதரா, இன்னைக்கு காலையில் கர்த்தர் உன்னோடு பார்த்து சொல்கிறாரு, என்னை ராஜாவாக கொஞ்சம் பேர் முற்பட்டாங்க, என்னை ராஜாவாக கனவு கண்டாங்க. ஏங்குள்ள சித்தம் நான் ராஜாவாகணும்னு ஜனங்கள் தீர்மானிக்க கூடாது, பரலோகம் என்னை ராஜாவாக மாற்றணும். ஆமென். அதனால் இந்த அருமையான நாளில் உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் தனித்து நீங்கள் குடும்பமாய் ஆண்டவர் பாதத்தில் ஜெபம் பண்ணி உங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம், உங்களுக்குள்ள இருக்கிற நான் என்கிற மேட்டிமை, உங்களுக்குள்ள இருக்கிற பெருமையின் ஆவியை எடுத்தறிந்து இந்த இயேசுவை போல மறுபடியும் அவர்களை விட்டு தனித்து ஜெபம் பண்ணினா உங்க ஜெபம் கேட்கப்படும். இன்னைக்கு பகிரங்கமா சொல்லுகிறேன், உங்கள் ஜெபம் கேட்கப்படும். உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு. உங்கள் ஜெபத்திற்கு ஒரு அற்புதம் உங்களை தேடி வரும். விசுவாசிக்கிறவர்கள் பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்படியே ஆகும் என்று ஆவியானவர் திருவுள்ளம் பற்றுகிறார். லூக்கா 9ஆம் அதிகாரம் வசனம் 29. அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் கரங்களை தட்டி. ஜெபம் பண்ணுகிறவருக்கு முகம் மறுரூபமாகும். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஒருவரோடு ஒருவர் பேச சொல்ல நல்லா புரிஞ்சுக்காங்க. இப்ப எனக்கு ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்துட்டார்னு விசுவாசிக்கிட்ட சொன்ன முகம் மாறும். இல்லை, அவருக்கு இவ்வளவுல நடந்துட்ட, எனக்கு நடக்கலையே, முக பாவனை மாறும். இன்னைக்கு பைபிள் சொல்லுது, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகம், நம்ம எல்லாம் கருப்புன்னு ஒத்து கொடுத்தோமா? நீங்க எவ்வளவு வெளுப்பா இருந்தாலும் நீங்க வெளிநாட்டுக்கு போதில் உங்க பாஸ்போர்ட்ல இஸ் எ பிளாக் மேன். நீங்க யாரு? கருத்த மனுஷன். நான் கருப்ப வெளுப்ப சொல்லல, கருப்புலயே எத்தனை அழகு இருக்கான்? 7 அழகு. இன்னைக்கு காலையில் உங்களை பார்த்து கத்த சொல்றாரு, நீ ஜெபிக்கிறவனா இருந்தா, நீ கருப்பா இருந்தாலும் வெளுப்பா இருந்தாலும் இருநிறமா இருந்தாலும் மாநிறமா இருந்தாலும் முகத்தில் ஒரு பிரசன்னத்தை காண முடியும். இன்னைக்கு காலையில் சபைகிட்ட கேட்குறேன், காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சவங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க, ஒருவேளை ராத்திரி தூங்காது இருக்கிறவங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க, 5 மணிக்கு எழுந்தவங்க இதுக்குள்ள இருக்கிறீங்க. நீங்க ஜெபம் பண்ணினா உங்க முகத்தினுடைய ரூபம் மாறும். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் ஜெபம் இல்லை. இன்னைக்கு காலையில் உங்ககிட்ட கேட்குறேன், காலையில் 8:30 இந்த கூட்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் எவ்வளவு கனப்பட்டு இருப்பா தெரியுமா? உங்க குடும்ப காரியத்தில் எவ்வளவு அழகு பார்ப்பா தெரியுமா? இன்னைக்கு காலையில் சபையோடு கத்து சொல்கிறாரு, அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக மாறிற்று. இன்னைக்கு நீங்க எந்த ட்ரெஸ் போட்டு வந்தாலும்
உங்களை பார்த்துங்க மலர் கேட்பாங்க, நல்லா இருக்கு சிஸ்டர், நல்லா இருக்கு பிரதர். நீ ஜெபம் பண்ணா வஸ்திரத்தினுடைய ஒருவேளை அது கந்தையானாலும் அதை பிரகாசம் உள்ளவனாக, பிரகாசம் உள்ள வஸ்திரமாக ஆண்டவர் மாற்றுவார். இன்னைக்கு காலை ஒரு பொருத்தம் எடுப்போம். ஆண்டவரே, உம்மை போல நான் ஜெபம் பண்ணணும், உம்மை போல ஜெபம் பண்ணணும், உம்மை போல வஸ்திரம் பிரகாசித்தது போல என் வஸ்திரம் பிரகாசிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டோட ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, நானும் ஜெபம் பண்ணுவேன். யாரை போல? உம்மை போல. இயேசுவினுடைய ஒரு ஜெபம் இன்னைக்கு உங்களை இந்த நிலையில் கொண்டு வைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் நம்ம அட்ரஸ் இல்லாதவனாக இருந்தோம், ஒன்றுக்கும் உதவாதவனாக இருந்தோம். இன்னைக்கு நம்மளை பிரயோஜனம் உள்ளவனாக ஆண்டவர் மாற்றினார். இந்த காலையில் அடுத்த ஒரு பகுதிக்கு உங்களை கொண்டு செல்ல போகிறேன். வாசிக்கலாம். யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 1. யோவான் 17ஆம் அதிகாரம் வசனம் 1. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்த்தான். அடுத்த வசனம், 2ஆம் வசனம். பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாமிசமான யாவர் மேலும் நீர் அவனுக்கு உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் கரங்களை தட்டி. இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்னா, ஏசப்பா பாடுபட போவதுக்கு முந்தின ஜெபம். கெத்செமனே ஜெபம் இல்ல, ஏசப்பா பாடுபட போவதுக்குள்ள முந்தின ஒரு பிரேயர். இன்னைக்கு காலையில் நமக்குள்ள கேரக்டர் எப்படின்னா, பிரச்சனை வந்தால் மட்டும் ஆண்டவர்கிட்ட வருவோம். பிரச்சனை வருவதற்கு முன்னே நம்மளை கையில் பிடிச்சா கிடைக்கவே கிடைக்காது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை இப்படி ஆட்களை கொடுத்த ஆண்டவர், இடக்கூட்டத்துக்கு ஒரு ஆளை இப்படி கிடைக்கலையே ஆண்டவரே. அப்போ நம்முடைய ஆண்டவர் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரா? சபை கிட்ட சொல்லுறேன், சரித்திரமாய் சொல்லுகிறேன், இந்த ஊரில் 3 பேரை ஆராதிச்ச இந்த கூட்டம், 3 பேரை மட்டும் தெரிஞ்ச கூட்டத்தை இன்னைக்கு இந்த தென்காசியும் திருநெல்வேலி மாவட்டம் அறியத்தக்க என்னை உயர்த்தினார். பெருமை ஒன்றும் கிடையாது, மேட்டிமை ஒன்றும் கிடையாது. இன்னைக்கும் இங்கே ஒரு வேலை நடந்தால் உங்கள் கூட ஒரு கூலி வேலைக்காரனாக வேலை செய்ய மனசு ஆண்டவர் தந்தார். உங்களோட கஷ்டம் சகிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இன்னைக்கு இயேசு தான் படப்போகிற பாடுகளுக்காக, தான் அனுபவிக்க போகிற வேதனைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ள அவர் ஜெபம் பண்ணினார். இன்னைக்கு நீங்கள் காண்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு வேதனை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளை சொல்லி, உங்கள் கடத்தை சொல்லி, உங்கள் சரீரத்தினுடைய வியாதியை சொல்லி உங்களுக்கு நெருக்கம் வரும். ஆனால் நெருக்கம் வருவதற்கு முன்னமே ஏசப்பாவை போல கெத்செமனையில் பாடுபட போவதற்கு முன்னதாகவே இயேசுடைய பாதத்தில் ஜெபிக்கிறவர்களாக நீங்க மாறினா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நித்திய ஜீவனை ஏசப்பா மூலம் தந்தது போல உங்களுக்கு சகல அதிகாரியத்தையும் தந்து உங்களை கனம் பண்ணுவார். இங்கதான் இருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில் கெத்செமனைக்கு போவதற்கு முன்பு அவர் தாம் அனுபவிக்க போகிற வேதனை சகித்துக் கொள்வதற்காக அவர் ஜெபம் பண்ணினார். நீ தேவ பாதத்தில் ஜெபம் பண்ண முழங்கால முடக்குனா ஆண்டவர் ஆசீர்வாதமாக வைப்பார். நாளை நம்முடைய லைஃப்பில் என்ன எப்படி ஆகும்னு யாரும் கணிக்க முடியாது. பிரசங்கிற நானும் கேட்கிற நீங்களும் கணிக்கவே முடியாது. காற்றுள்ள பொழுதே ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியில் உண்மையை உங்களுக்கு சொல்கிறேன், அவருக்கு என்ன ஆசைனாலும் என்ன விருப்பத்தினாலும் அவருக்கு ஒரு பேனாயும் ஒரு பேனாயும் ஒரு பேப்பரும் கொடுக்கணும். அவர் எழுதுவார், எனக்கு தாகமாக இருக்கிறது, எனக்கு பசியாக இருக்கிறது, என் உடம்புல வேதனையாக இருக்கிறது. சகோதரா, இதுதான் லைஃபு. எவனும் மலையாளத்தில் சொன்ன மிடுக்குன்னு சொல்லி நடந்துடாதங்க. நோ, நெவர். நல்ல கவனிச்சுக்காங்க, இதுதான் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள். இயேசு தான் படப்போகிற பாடுகளுக்கு முன்பதாக அந்த பாடுகளை சகிப்பதற்கும் அந்த வேதனையை தாங்கிக் கொள்வதற்கும் பரத்தின் தேவனுடைய சமூகத்தை நோக்கி அந்த பலத்தை பெற்றுக்கொண்டார். என்ன நீங்கள் விதைக்கிறீர்களோ அதை நீங்க அறுப்பீங்க.
ஆமென் சொல்லுவோம். அதனால நான் உங்களுக்கு பகிரங்கமாக சொல்லுகிறேன், நான் உங்களுக்கு எல்லாவற்றிலும் மாதிரியான புருஷன். இன்னைக்கு காலையில் குடும்பத்தில் குறைபாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு. பெற்ற அம்மையும் அப்பனையும் சொந்த மாமனையும் மாமியாரையும் மதிக்காதவங்க நீங்க எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. ஒருவேளை நீங்க என்ன எவ்வளவு வேதனை துஷ்டம்னு சொல்லி நீங்க பேர் அடிச்சாலும் பரவாயில்ல, நான் சொல்லாட்ட வேறொருவர் இதை சொல்வது கடினம். அத மாதிரி தூற்றுவதற்கு கொஞ்சம்லாம் ஒரு 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 லிமிட்டேஷன் உண்டு. மாமியார்னாலும் சரி மருமகளாலும் சரி தூற்றுவதற்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு. அது ஓவரா போகாதங்க. சில நேரத்தில் வாயை அடைச்சு விடுவாரு, வாயே அடைச்சிடுவாரு. இன்னைக்கு காலை எந்த வேதனை வந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒன்று சரண்டர் ஆக யாருக்கு முன் வரலையே? ஆண்டவர்கிட்ட வந்து ஒப்புரவாகணும்னு ஒரு 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 மனசாட்சி குத்தலையே? திரும்பி வா சபையே என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நல்ல காலையிலே அருமையான தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிற சபையோடு பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசுனுடைய ரோட் மாடல் ஜெபம் இதுதான் என்பதை மறந்து விடாதீங்க. மத்தேயு 26:39, மத்தேயு 26:39, சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். கரங்களை தட்டி. ஆனா பைபிளுடைய பேசிக் தியோலஜி என்னன்னா, ஒருவன் கத்த சமூகத்தில் வர சொல்ல பணிந்து குனிந்து முழங்கால் படிக்கணும். ஒருவர் சொன்னாரு, நல்ல ஒரு முஸ்லிமா இருந்தா அவனுடைய நெத்தியில் அவனை தெரியும். எங்க தெரியும்? நீ நான் திரும்பி சொல்ல, ஒரு நல்ல கிறிஸ்தவனா உங்க முழங்கால் தெரியும். என்ன தெரியும்? முழங்காலில் தெரியும். நான் பிரசங்கிக்கிற இயேசு சற்று அப்புறம் போய் எப்படி போட்டாரா? முகங்குப்புற. நம்ம எப்போ முகங்குப்புற விழுந்துருமா? கல்லு தட்டினா தான் நம்ம முகங்குப்புற விழுவோம். எப்போ? அல்லாட நம்மளை கிடைக்கவே கிடைக்காது. வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லுறேன், இன்னைக்கு உண்மையா ஆண்டவரை சேவிச்சா உங்களுடைய வாழ்வு உயர்ந்த ஸ்தானம். எத்தனை ஸ்தானம்? உயர்ந்த ஸ்தானம். மறந்துடாதீங்க. அம்மாமாரே, வீடு ஒரு வீடு கிடைச்சுன்னா அந்த வீடுல சுகமா நீ வாழ்வதற்கல்ல, முழங்கால் படி இடுவதற்கு. அந்த வீட்டில் கதறுகிற கண்ணீர் வடிக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தா உங்க பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் சபையோடு கத்து சொல்கிறார், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும்னா, ஆனா ஏன் சித்தம் அல்ல உங்க சித்தம். இதுக்குள்ள அதனுடைய அடிப்படையை உங்களுக்கு சொல்ல போறேன். கெத்செமனையில ஒரு முழங்கால் போட்டிருக்கிறாரு. முழங்காலில் பரலோகத்தின் தேவன் 5 இடத்துல இயேசுவை கொண்டு போவார்னு அப்படியே பரலோகத்தின் தேவன் அப்படியே படம் போட்டு காட்டுறாரு. உன்னை இன்னும் சில நேரத்தில் உன் கூட நடந்த, நீ சாப்பாடு கொடுத்த, நீ அவனை பேர் சொல்லி அழைத்த யூதாஸ் காரியோத்து அப்படியே முத்தமிட்டு உம்மை காட்டி கொடுப்பான். அங்க பிடிச்சதுல இருந்து இப்படிப்பட்ட அடியெல்லாம் கிடைக்கும். ஒருவன் காதை வெட்டுமா, நீ காதை என்ன செய்வ? உள்ள தொட்டு வைப்ப. நீ காய்பாவிடத்துல போவ, நீ ஹன்னாவிடத்துல போவ, நீ ஏரோதினிடத்துல போவ, நீ பிலாத்துவிடத்துல போவ, நீ சன்னத்திரிய சங்கத்திடத்துல போவ. அப்பா, நிலத்தை ஒழுகிறது போல கொஞ்ச நேரத்துக்குள்ள உன் சரீரம் உளப்படும். உன் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஓ பரபாசை விடுதலை செய்யுங்கள், இயேசுவை சிலுவையிலே அறையுங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. கெத்செமனையில் அப்படியே பரலோகம் ஒவ்வொரு சீனை போட்டு காண்பிக்க சொல்ல, உயிரோட உன்னை கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற, மண்டையோடு என்று சொல்லப்படுகிற இடத்துல உன்னை கொண்டு சிலுவையில அறையுவாங்க. இப்படி சொன்ன மாத்திர இயேசுவை பதறி சொல்லுகிறார், இந்த பாத்திரம் முடியுமானால்
என்னை விட்டு நீங்கிவிடும். சகோதரியே, போதும் ஆண்டவரை, பிழைச்சது போதும், என் ஜீவனை எடுத்துக்கொண்டவங்க கொள்ளுங்கன்னு சொன்னவங்க இதுக்குள்ள உண்டு. இல்லை, ஜீவனை எடுக்காட்ட நான் ஒரு பாட்டிலை வாங்கிருந்தேன். என்ன பாட்டில்? விஷ பாட்டிலை வாங்கிருந்தேன். நான் ஒரு கயிறில் நாண்டு தூங்கிக்கிட்டேன். நான் அந்த எரிகிற வஸ்துக்களாகி மண்ணெண்ணையோ பெட்ரோலை வச்சு செத்துறதுன்னு சொல்லி நினைச்சவங்க இதுக்குள்ள உண்டு. ஆனால் நீ அப்படி சாவதற்கல்ல உன்னை தேவாலயத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறது. நீங்கள் பிதாவினுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து ஒரு சுக வாழ்வு உங்களுக்கு துளிர்த்து மற்றவர்கள் கண்கள் காணத்தக்க விதத்தில் உயர்த்தி வைக்க ஆண்டவர் விரும்புகிறார். உங்க இஷ்டத்துக்கு எங்கை விட்டு கொடுக்காதீங்க. பிதாவினுடைய சித்தத்துக்கு இயேசு விட்டு கொடுத்தது போல உங்களை ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தனா, ஆண்டவர் உங்களை இயேசுவை எப்படி பிதாவின் வலது பார்சத்தில் அழகு பார்க்கிறாரோ உங்களை ஆண்டவர் அழகு பார்ப்பார். திரும்பி வரலாமா சபை, திரும்பி வரலாமா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆகிலும் ஏங்குல சித்தம் அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று அவர் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த போல ஆதாம் தொடங்கி இன்னைக்கு பகல் மரித்தவருடைய அநேகரை அடக்க பண்ணின கல்லறை அடக்கி கொண்டிருக்கும் பொழுது நான் பிரசங்கிக்கிற இயேசுவுடைய கல்லறை மட்டும் திறந்துச்சு. கரங்களை தட்டி இன்னைக்கு காலையில் ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக கடின வேதனையின் நிமித்தமும் தான் தேவ சமூகத்துக்கு முன்பதாக இந்த பாத்திரம் முடியுமானால் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடட்டும், ஆகிலும் ஏன் சித்தம் அல்ல உங்க சித்தம். இன்னைக்கு உங்களில் அநேகருக்கு கடன் பிரச்சனை உண்டு, அநேகருக்கு தீரா வியாதிகள் உண்டு, எப்பக்கத்தில் நெருக்கப்படுகிற அனுபவம் உங்களுக்கு உண்டு. நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். அதை நினைச்சு மட்டும் தூங்காம இருந்தா நீங்க 2 காரியத்தை சம்பாதிச்சுக்கிடுவீங்க. 1 ப்ரெஷரை வாங்கிடுவீங்க, 2 சுகரை நீங்களே விலை கொடுத்து வாங்கிடுவீங்க. அதுக்கு நீக்கு போக்கு உண்டாக்குவதற்கு ஆண்டவர் பாதத்தில் முழங்கால் படிடணும். இன்னைக்கு காலையில் சபையோடு கத்த சொல்கிறாரு, உங்களை பார்த்து கத்த பேசி கொண்டிருக்கிறாரு. முகங்குப்புற விழலாமா? யார்கிட்ட? கத்தர்கிட்ட. முகங்குப்புற விழலாமா? தேவாலயத்தில் முகங்குப்புற விழலாமா? விழுந்து கதறுகிற ஒரு அனுபவம் உள்ளவனை ஆண்டவர் நிச்சயம் நம்ம கண் முன்னால் ஆண்டவர் உயர்த்துவார். கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் உங்களிடத்திலிருந்து விடைபெறப் போகிறேன். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவை, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். அவர்கள் பங்கிட்டு கரங்களை தட்டி. நான் இன்னைக்கு வேமனூரில் கேட்டேன், 7 பெருக்கல் 70, 7 பெருக்கல் 70. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்டாரு, எத்தனை தடவை மன்னிக்கணும்? எத்தனை தடவை? சோத்திரம். இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கிறேன், மன்னிக்கும் சுபாவம் நம்மகிட்ட இருக்கா? என்ன சுபாவம்? இன்னைக்கு காலையில் நாலாம் பலரை மன்னிச்சதுனால தான் இன்னைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற அனுபவம் வந்துச்சு. ஆமே. இன்னைக்கு காலையில் எங்க நின்று அவர் சொல்லுதாருன்னா, 2 கையில் ஆணிகள், 2 கால்களில் ஆணிகள், சிரசில் அவருக்கு தரிப்பிக்கப்பட்ட முள்முடியில் அந்த கண்ணினுடைய கண்மணி, மலையாளத்தில் கிருஷ்ணமணி, இந்த கண்மணியை வரையும் டச் பண்ணத்தக்க விதத்தில் அந்த முள்ளின் கோர தாண்டவம் போன பொழுதும் நிலம் உழுகிறது போல உளப்பட்ட சரீரத்துக்கு முன்பதாக நின்று கொண்டு, இயேசு, பிதாவே, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள், இவர்களை மன்னியும்.
வஸ்திரத்தை கூட நடந்தவர்கள் சீட்டிட்டு பங்கிட்டார்கள். ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொன்னா தாங்க முடியலையே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, எங்க உனக்கு மன்னிக்கிற மனசாட்சி இருக்கிறோ உன் கூட கர்த்தர். மறக்கவும் மன்னிக்கவும் எவனுக்கு திராணி இருக்கிறதோ அவன் பட்சம் இயேசு. அல்லேலூயா. கூட பிறந்த சகோதரங்கிட்ட பேசாம, சொந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரே வீட்டில் இருந்துட்டும் பேசாம இருக்கிற நம்மை பார்த்து கத்த சொல்லுதாரு, நீ ஒப்புரவாகலனா நீ எவ்வளவுதான் முட்டி போட்டு முகங்குப்புற விழுந்து ஜெபம் பண்ணாலும் ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் பேர் நீங்கள் நினைப்பேன், இன்னைக்கு வீட்டில் இருந்திருக்கலாமே. உங்களை வீட்டில் இருக்காத அளவு தட்டி தூக்கி சபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்களும் இயேசுவை போல ஜெப வீரனாக மாறணும். இன்னைக்கு காலையில் கடைசி கன்குலேஷன் பண்ணுனேன். இயேசுவினுடைய ஊழியத்தில் ஜெபித்ததின் நிமித்தம் நம்ம எல்லாரும் சீஷராக மாற்றப்பட்டோம். அவர் ஜெபித்தது நிமித்தம் நித்திய ஜீவனை நமக்கு சுதந்திரமாக தந்திருக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு இயேசுவை போல இந்த 7 ஜெபம் நம்ம பண்ணணும். நம்பர் 1, ஞானஸ்தானத்தை முடிந்து இயேசு ஜெபம் பண்ணினார். 12 தேவனுடைய ராஜ்யத்தின் கனமான பணிக்காக தேர்வு செய்ததில் ஜெபித்தார். அதனால இன்னைக்கு உலகம் முழுவதும் தேவ ராஜ்யம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரை அரசராக முயற்சித்தாங்க. மனுஷன் ஒருத்தனை யார் தூக்கி வைக்கான அவன் நாளை கீழே இறக்கி விட்டுருவான். பரலோகம் ஒருவனை உயர்த்த வேண்டும். இயேசுனுடைய ஜெபம் அவருடைய முகத்தில் வேறுபாடை உண்டாக்கிட்டு வஸ்திரம் ஜொலித்தது. கெத்சமனையில, என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். விழாவிலே ஒருவன் குத்துகிறான். கடைசி அவனே சான்றிதழ் சொல்கிறான், இவர் மரித்து விட்டார். ஏலி ஏலி லாமா சபதானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஜீவனை விட்டார். அந்த இயேசு இன்னைக்கும் மரித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். சிலுவையில் மரண கொடிய வேதனையிலும் அவ்வளவு வேதனை, ஒரு ஒரு நீண்ட நேரம் வேதனைப்படுத்தியும் மன்னிக்கிற சுபாவத்தை பரலோகத்தின் தேவனாகி கிறிஸ்துவிடத்தில் கற்றுக்கொள்ள முடிந்தது. சிலுவையில் தேவ சமூகத்துக்கு முன்பதாக வேதனையின் மத்தியில், கொடிய வேதனையின் மத்தியில், மரணத்தின் வேதனையின் நிமித்தத்தில் மன்னிக்கிற சுபாவமுடைய ஒரு இயேசுவை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, நான் இந்த இடத்துல இருந்து வெளியில் போச்சல, நான் வந்த மனுஷனா போக மாட்டேன், நான் ஒரு புது மனுஷனா போவேன். நான் வந்த மாதிரி அல்ல ஆண்டவரே, நான் ஒரு புது மனுஷனா போவேன். எனக்குடைய எல்லா காரியத்திற்கும் உங்ககிட்ட தீர்வு இருக்கு. ஆமா சொல்லுங்க. இன்னைக்கு காலையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னால் கொடுத்து சகாயிக்க முடியாவிட்டாலும் உங்களுக்காக ஜெபித்து உதவ முடியும். உங்களுக்காக ஜெபித்து உதவ முடியும். நீங்கள் ஒருவேளை வெள்ளிக்கிழமை உங்கள் இஷ்டத்தில் உங்கள் சொந்த வேலையை பார்ப்பீங்க. ஆனால் சபை உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கடனுக்காக கதறுகிற ஒரு சபை இருக்கிறது. அல்லேலூயா. வந்தவங்களுக்கு நல்லா தெரியும், வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்களுடைய மாற்றத்தையும் தெரியும். நீங்களும் ஜெபிக்க கடந்து வாங்க. நீங்களும் இணைஞ்சு ஜெபம் பண்ணுங்க. நம்ம மக்களுடைய எல்லா கஷ்டங்கள் சுமைகள் நீங்கி சமாதானமான வாழ்வு, என்ன வாழ்வு? சமாதானமான வாழ்வை உங்களுக்கு தருவார் கர்த்தர். இந்த தெய்வீக திருவார்த்தைகளினால் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையின் மறைபொருளின்படி வாழ கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.